மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பல்வேறு வகையான புதிய சாதனைகள் தொடர்ச்சியாக படைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலான ஒன்றுதான் கடந்த வாரம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பணியாற்றுகிற ஒரு 7 பெண் மருத்துவர்கள் கிராஸ் ஹேண்ட் ரீபிளான்டேஷன் என்கின்ற வகையில் கைமாற்று அறுவை சிகிச்சை செய்து 26 வயது பீகார் இளைஞருக்கு செய்த அந்த சிகிச்சை மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்களை பொதுமக்களிடையே பெற்று தந்திருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் பல்வேறு வகைகளிலான புதிய புதிய சாதனைகள் தொடர்ச்சியாக படைக்கப்பட்டு வருகிறது. முதுகெலும்பு குறைபாடுகள் சீர் செய்யும் ஒரு மையம் இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. இந்த மையத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ பயனாளர்கள் வெற்றிகரமாக முதுகெலும்பு குறைபாடு திருத்த அறுவை சிகிச்சை செய்து பயனடைந்து இருக்கிறார்கள். அந்த வகையில் வளைந்த முதுகு, கோணலான முதுகு இவற்றுடன் இளஞ்சிறுவர்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாவதோடு மட்டுமல்லாது சமூகத்தில் ஒரு மாதிரியான கிண்டலுக்கும் கேலிக்குமாகவே அந்த குழந்தைகள் வளர்வது என்பது சமூகத்தில் இருந்து வருகிறது. அத்தகையவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் இலவசமாக சிகிச்சை செய்து அவர்கள் இன்றைக்கு நலம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் 10 இளம் சிறுவர்களுக்கு இன்றைக்கு இந்த முதுகெலும்பு குறைபாடுகளை சீர் செய்யும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைகளின் மூலம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான பயன் பெற்றிருக்கிறார்கள். முதுகெலும்பு குறைபாடுகள் பற்றிய விழிப்புணர்வு என்பது ஏற்கனவே தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்த 10 இளம் பயனாளர்கள் அதனால் இன்றைக்கு பயன்பெற்று நிமிர்ந்த நடை நடக்க முன்வந்திருக்கிறார்கள். நிமிர்ந்து நட எனும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துறையின் சார்பில் நானும் நம்முடைய துறையின் செயலாளர் டிஎன்ஹெச்எஸ்பி பிடி உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்க இந்த இளம் சிறுவர்களோடு நடந்து முடித்திருக்கிறோம். இந்த இளம் சிறுவர்கள் இன்றைக்கு இந்த முதுகு தண்டுவட பாதிப்புகளிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி நிமிர்ந்து நடப்பதற்குரிய நிலையினை எட்டியிருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்துவதை இந்த துறை பெருமை கொள்ளுகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தினால் பயன்பெற்ற இந்த 10 பேர் இன்றைக்கு நம்மிடையே காட்சி பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிகிச்சைகளை செய்து இந்த அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து மருத்துவம் பார்த்த மருத்துவர்களை இந்த துறையின் சார்பில் மனதார பாராட்டுகிறோம். அவருடைய மருத்துவ சேவையை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு நம்முடைய இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு வகையான புதிய புதிய மருத்துவ உபகரணங்கள் என்பது தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அதிநவீன 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ இயந்திரம் ஒன்று ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டிலானது. அது இன்றைக்கு புதிதாக இப்போது இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மருத்துவ பயனாளர்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பல்வேறு அண்டை மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் சென்னை மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களிலிருந்தும் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் தினந்தோறும் வந்து மருத்துவ பயன் பெறுகிற மருத்துவமனையாக இது இருக்கின்ற காரணத்தினால் அவ்வப்போது அதிநவீன மருத்துவ உபகரணங்களை புதிதாக அமைப்பது என்பது
அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு 12 கோடி மதிப்பீட்டில் 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ கருவி ஒன்று தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியின் மூலம் ஒவ்வொரு நாளும் 40 பயனாளர்கள் பயன்பெற இயலும் என்கின்ற வகையில் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு முழுமையாக தானியங்கும் புற இரத்த குழாய் நோய் அறிதல் கருவி, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பெரிஃபெரல் வாஸ்குலர் டயக்னோஸ்டிக் சிஸ்டம் என்கின்ற ஒரு கருவி 35,95,000 மதிப்பீட்டிலானது நீரிழிவு நோயாளியின் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து உடனடியாக மருத்துவ முடிவு எடுக்க வசதியாக உரிய அறுவை சிகிச்சை செய்து நோயாளிகளின் கால அகற்றத்தை தவிர்க்கிற வகையில் உதவுகிற ஒரு கருவி தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி இந்த மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்களுக்கு செயற்கை அவயங்கள், குறிப்பாக செயற்கை கால்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாள் திடீரென்று நாம் அமர்ந்திருக்கிற இந்த கட்டிடத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டு இந்த கட்டிடம் பெரிய அளவில் பழுதானது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை பழங்காலத்து கட்டிடம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடம். அது தீ விபத்துக்குள்ளான போது நல்ல விதமாக இங்கே பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவ பணியாளர்களாக இருந்தாலும் அனைவருமே ஒன்றிணைந்து ஒருவருக்கும் சிறிய பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இந்த கட்டிடத்தில் இருந்த மருத்துவ பயனாளர்களை எல்லாம் காப்பாற்றினார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த விபத்து நேர்ந்த அன்றைக்கே அதே ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாகவே சட்டமன்றத்தில் புதிதாக அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் கட்டி தரப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அந்த வகையில் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,12,247 சதுரடி பரப்பில் இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டிடத்தில் 1,12,246 சதுரடி பரப்பு, 4 தளங்களுடனானது, நரம்பியல் துறைக்கு சம்பந்தமான இந்த கட்டிடம் ஏற்கனவே தீ விபத்தில் பாதிக்கப்பட்டது. மிக விரைவில் இதற்கான மருத்துவ உபகரணங்கள் பொருத்தும் பணிகள் இறுதிக்கட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார 10 நாட்களுக்குள் அந்த பணிகள் நிறைவுற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவிருக்கிறது.